ஹாய் மக்களே, இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான் போயிட்டுருக்கோம். இங்கே உடுப்பி பேஸ் ஃபுட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஆர்எஸ்புரமில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோ இந்த ரெஸ்டாரண்ட் தாங்க, சோஷியல் கிச்சன் தி டேஸ்ட் ஆஃப் உடுப்பி. என்டர் ஆனோடனே பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. ஸோ பந்திக்கு முந்தனுங்கிற மாதிரி லெஃப்ட் சைட் கார்னரில் நாங்கள் எங்களோட சீட் புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரோட் சைட் வியூ பார்த்துட்டே சாப்பிட்லான்னு. இன்டீரியர்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி தாறு மாற கிளாஸாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த க்யூவில் நாங்கள் நின்றுட்டு எங்களோட மெனு ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ணோம் நீங்களே பாருங்கள். இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கும், அதே மாதிரி இங்கேருந்து ஒர்க்கர்ஸாக ரொம்பவே ஆக்டிவாக இருந்தாங்க. நான் நினச்சேன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும்போது, ஆனால் நான் போயிட்டு ஒரு 2 மினிட்ஸில் என்னோடய ஆர்டர்ஸ்லாம் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ண கேசரி பாத், இதுவும் நமக்கு தாங்க சோலா பட்டூரி. மெயினாக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் இந்த கீ தோசைக்காக தான் வந்தேன், அதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு தோசையில் வச்சா பாருங்கள் ஆப்பிள், அடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். மக்களே ஜாலியாக சாப்பிட உட்காந்து மட்டும் நினைக்காதுங்க, பாருங்கள் உங்களுக்கே புரியும். வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தோசை அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த தோசை வித்தியாசமா இருக்கலாம், உளுந்து டேஸ்ட் வருது. கொழுப்பெடுத்த கோழி பாய்க்கடை முன்னாடி வந்து பரதநாட்டியம் ஆனா குருமாதாண்டா. தோசை கிட்ட மசால் கொடுத்துருக்காங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மறந்துட்டீங்களா நீங்கள்? பில்ல கொடுங்க, நீங்கள் செஷ்வானே சொல்லலை. நான் சொல்லலை, பீஃப் தோசை பீஃபு தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. நாங்கெல்லாம் பிரச்சனையை பில்லு போட்டு வாங்குறோங்க. உடுப்பி கீ தோசை தான் சொல்லிடுவோம், ஆனால் இதில் வந்து மசால் இருக்கு. என்ன போய் கேட்கணுமா? அவன் கேட்டாங்க என்ன சொல்லுவாங்க. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். என்ன பண்ண, அது கூட பேமெண்ட் பண்ணி தந்துருங்களா? என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. தெரிஞ்சோன்னே நான் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணேங்க. பட் ரெஸ்டாரண்ட்டில் இருந்தவங்க ரொம்ப ஸ்வீட்டாக ஓகே சில், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, வந்த வேலையை பார்க்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன, இவங்க சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ட்ரிங்கிங் தான். ஸோ இதுக்கு மெயினாக வந்தேன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த ஃபில்டர் காஃபி டேஸ்ட் பண்ணலாம். இந்த ஒரு ஃபில்டர் காஃபி 12 ருபீஸ் தாங்க. அதுக்கு தான் இது பயங்கர ட்ரெண்டிங் ஆனதே. ஸோ அவ்வளோ வார்த்தாக இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் வாய்ஸஸில் நிறைய நேம்ஸ் எல்லாம் கேட்குங்க. வேறு ஒன்றும் இல்லை, இந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம பில் கொடுத்தோன்னே நம்ம நேம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க நம்மளோட டிஷ் வந்தோன்னு, அதனால தான். இந்த பாஷான ஏரியாவில் இருக்கிற கிளாஸான ரெஸ்டாரண்ட். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நிஜமாகவே குட் வைப்ஸ் தான் அண்ட் டேஸ்டியஸ் ஃபுட் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.